ஹலோ, நான் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன்ல உள்ள கிளிம்ஸ் காட்டியிருக்கேன். ஃபுல் குக்கிங்லாம் காட்டல. இது வந்து ஒரு மண்டே மார்னிங். மண்டே மார்னிங்ஸ் வந்து கொஞ்சம் லேசியா தான் இருக்கும் எனக்கு. பட் ஆனால் என்ன சமைச்சேன்னு சொல்லி நான் காமிச்சிருக்கிறேன். இது எந்திரிச்ச உடனே நான் எடுத்தது. யூஸ்வலாக அடுப்பில் எல்லாமே ரெடியாக இருக்கும். இன்னைக்கு வந்து இட்லி வந்து கருப்பு கவுனி இட்லி. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து வெள்ளை கலரில் இருக்கவே இருக்காது. கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் தினை, குதிரைவாளி இந்த மாதிரி தான் இருக்கும். கலர் கலராக தான் இருக்கும் இட்லி. ஸோ இட்லிக்கு வந்து இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தேன். இன்னைக்கு அதெல்லாம் நான் காட்டல. இது வந்து பயறு. சாயங்காலம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு டிஃபனுக்கு வந்து பயறு வெள்ளை கொண்ட கடலை வச்சுருக்கேன். அப்புறம் ஒலை வச்சுருக்கிறேன். அரிசியை வந்து நான் வடிப்பேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன்னா இட்லிக்கு சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், சிக்கன் குழம்பு அண்ட் வயலட் கலர் கேபேஜ். அதுக்கப்புறம் எனக்கு ஆம்லா ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய வேலை இருந்ததுங்க. உழவர் சந்தைக்கு நான் வந்துட்டேன். ஒரு நாள் நான் அந்த வீடியோ நான் ஆக்சுவலாக எடுத்திருக்கேன், நான் இன்னும் போடல. உழவர் சந்தை வீடியோ காட்டுறேன். இதுதான் இன்றைக்கி நான் வாங்கின வெஜிடபிள்ஸ். நுங்குலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஹெல்ப்பர் வந்து எனக்கு பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டாங்க. இப்போ மார்னிங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பைபிள் வாசிக்கிறது, இன்னும் கொஞ்சம் சில வேலையெல்லாம் இருக்கும், நோட்ஸ் எடுக்கிறது, படிக்கிறது, அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே 11:30க்கு ஒரு டீ தாகம் வரும். தண்ணி தாகம் வருதோ இல்லையோ டீ தாகம் வரும். டீயை வந்து குடிக்கக்கூடாது, மில்க் சேர்க்கக்கூடாதுனாலும் நம்ம ஏதாவது வழி பண்ணி ஒரு பாதாம் மில்கை கண்டுபிடிச்சி டீயை குடித்தாதாங்க அன்றைக்கி நம்மளுக்கு வந்து லைஃபு, அந்த டே வந்து சூப்பராக போகும். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி டீயை குடிச்சிட்டு மார்னிங் ரொட்டீனை முடிச்சிட்டேன்.